வேத பாடசாலை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேத பாடசாலை நிகழ்ச்சியில் இப்பொழுது நாம் லூக்கா நற்செய்தி புத்தகத்தை கற்று வருகிறோம். லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் பணக்காரர்களை குறித்து இயேசு சொன்ன 2 உவமைகள் காணப்படுகின்றன. இந்த 2 உவமைகளையும் நாம் ஏற்கனவே படித்த மேசியாவின் கொள்கையின் அடிப்படையில் படிக்க வேண்டும். லூக்காவை பொறுத்தவரையில் இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் மேசியாவின் கொள்கையை அறிவிப்பதன் மூலம் ஆரம்பமாகிறது. மேசியாவின் கொள்கையானது இயேசுவின் ஊழிய திட்டத்தையும் அவருடைய ஊழியத்தையும் சுருக்கி கூறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ஊழிய திட்டமும் ஊழியமும் நற்செய்தியை அறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்நற்செய்தி ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏழ்மை நிலையில் இருப்பவர்களுக்கு, அதாவது பார்வையற்று, கட்டுண்டு, நொறுக்கப்பட்டு, நறுங்குண்டு இருப்பவர்களுக்கு பார்வையையும் விடுதலையையும் சுகத்தையும் கொடுக்கிறது. இழந்து போன பொருட்களை குறித்த உவமைகளுக்கு பின்னர் லூக்கா 16ஆம் அதிகாரத்திலே இயேசு பணக்காரர்களை குறித்ததான 2 உவமைகளை கூறுகிறார். முதல் உவமையானது எதிரடையான எடுத்துக்காட்டைப் போல காணப்பட்டாலும் கிறிஸ்துவுடன் அவருடைய ஊழிய திட்டத்தில் பங்கு கொள்ளுதல் என்ற நேரடியான உண்மை எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவது உவமையில் ஒரு பணக்காரனை பற்றி இயேசு கூறுகிறார். இயேசுவின் ஊழியத்தை நிறைவேற்றும் பங்காளனாக செயல்படுவதை குறித்த கருத்து பணக்காரன் லாசரு என்ற உவமையில் எதிரடையாக விளக்கப்படுகிறது. முதல் உவமை அநீதியுள்ள உக்கிரக்காரனை குறித்த உவமையாகும். இந்த உவமை அநேகரை குழப்பத்திற்குள்ளாக்குகிறது. காரணம், இந்த உவமையின் மூலமாக இயேசு அநீதியுள்ள ஊழியக்காரர்களை உற்சாகப்படுத்துகிறார் என்று பலர் நினைக்கின்றனர். இப்படிப்பட்ட கருத்து இந்த உவமையை தவறாக புரிந்து கொள்வதன் மூலம் ஏற்படுகிறது. இந்த உவமை ஒரு மனிதனுக்கு இருந்த உக்கிரானக்காரனை பற்றி சொல்லப்பட்டதாகும். ஒருவருடைய சொத்துக்களை பொறுப்புடன் பார்த்து கொள்பவன் அல்லது அவருடைய சொத்துக்களை மேற்பார்வை செய்பவன் உக்கிரானக்காரன் என்று அழைக்கப்படுகிறான். உக்கிரானத்துவம் என்ற பதம் புதிய ஏற்பாட்டில் காணப்படும் முக்கியமான வார்த்தைகளில் ஒன்றாகும். பழைய ஏற்பாடு தசம பாகத்தை குறித்து போதிக்கிறது. தசம பாகத்திற்கு மேலாக காணிக்கை செலுத்தும் முறையை போதிக்கிறது. மேலும் தேவ மக்கள் தியாகத்துடன் செலுத்தும் பலியை குறித்து போதிக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் உக்கிரானத்துவம் என்ற பதம் ஆழமான அர்த்தம் கொண்டதாய் காணப்படுகிறது. இங்கு உக்கிரானத்துவம் ஒரு புதிய கருத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்மிடம் உள்ளவைகளையும் நாம் சம்பாதித்தவைகளையும் தேவனுக்கு கொடுக்க வேண்டும். எல்லாம் தேவனுடையவைகள், எல்லாம் தேவனால் பெறப்பட்டது, அனைத்தும் அவருக்கு சொந்தமானது என்ற கருத்தை இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நம்மிடம் காணப்படும் எதுவானாலும் அது கர்த்தருடையதாகும். நம்முடைய பணம், தாளந்து, நேரம், சக்தி, திறமைகள் யாவும் தேவனுடையவைகள். நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட காரியங்களை நாம் எவ்விதம் மேற்பார்வை செய்கிறோம் என்பதே மிக முக்கியமானது. ஓமை என்ற வார்த்தைக்கான அர்த்தத்தை மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். ஓமை என்ற வார்த்தை பாரபோலோ என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து வந்ததாகும். ஒரு கதையை சொல்லி அதன் மூலமாக ஒரு உண்மையை வெளிப்படுத்துவதே ஓமையாகும். இங்கு வசதி படைத்த மனிதனுக்கு இருந்த உக்கிரானக்காரனை குறித்து பார்க்கிறோம். அந்த உக்கிரானக்காரன் தன் பொறுப்பில் அநீதி உள்ளவனாக இருக்கிறான் என்பது எஜமானுக்கு தெரிய வருகிறது. எஜமான் உக்கிரானக்காரனை நோக்கி கணக்குகளை சரிபார்க்க தணிக்கையாளர்கள் வரப்போவதாக கூறுகிறான். உடனே உக்கிரானக்காரன் என்ன செய்வது என்று யோசிக்கிறான். நான் தான் என் எஜமானனின் சொத்துக்கும் பணத்திற்கும் பொறுப்பாளி. தணிக்கையாளர்கள் என் கணக்குகளை பார்வையிட்டால் நான் நிச்சயம் தண்டிக்கப்படுவேன். மேலும் எஜமான் என்னை என்னுடைய பொறுப்பிலிருந்தும் நீக்கிவிடுவான் என்று சிந்தித்த அவனுக்கு ஒரு புதிய யோசனை பிறந்தது. உடனடியாக வியாபார விஷயமாக பயணம் மேற்கொள்கிறான். இந்த நாட்களில் நாம் நம்முடைய வாடிக்கையாளர்களுடன் நேரடியாக வியாபாரத்தில் ஈடுபடுவது வழக்கமான செயல். ஆனால் அந்நாட்களில் ஒரு வாடிக்கையாளருடன் வியாபாரத்தை நடத்துவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பாகவே
வாடிக்கையாளர்களுடன் வியாபாரத்தை குறித்து பேசுவது வழக்கம். இன்று 5 நிமிடத்திற்குள்ளாகவே ஒரு பொருளை விற்று அதற்கான ஆதாயத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் அந்நாட்களில் வியாபார சம்பந்தப்பட்ட காரியங்கள் நீண்ட நாட்களாக நடைபெற்றது. அதனால்தான் இந்த அநீதியுள்ள உக்கிரானக்காரன் புறப்பட்டு போய் தன் எஜமானுக்கு கடன் பட்டிருந்தவர்களை சந்திக்கிறான். தன் எஜமானிடம் கடன் பட்டிருந்தவர்களை சந்தித்த போது அவன், நீங்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள், உங்களுக்காக ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை செய்யலாம் என நினைக்கிறேன் என்று சொல்லி இருக்க வேண்டும். என் எஜமானுக்கு எவ்வளவு கடன் பட்டிருக்கிறாய் என்று முதல் நபரிடம் கேட்டான். 100 கலம் கோதுமை என பதில் வந்தது. உடனே உக்கிரானக்காரன் அவன் பெயரில் இருந்த கணக்கில் 80 கலம் கோதுமை என்று எழுதி அவன் எஜமானுக்கு செலுத்த வேண்டிய பணம் செலுத்தப்பட்டாயிற்று என்று எழுதினான். இந்தபடியே தன் எஜமானனிடம் 100 குடம் எண்ணெய் கடன்பட்டிருந்த மனிதனுக்கும் செய்தான். உக்கிரானக்காரன் இந்த பிரகாரமாக செய்ததின் முக்கிய நோக்கம், அவன் வருங்காலத்தை குறித்து யோசிக்கக்கூடியவனாயிருந்தான். இப்பொழுது நான் நல்ல சூழ்நிலையில் வாழ்கிறேன். என் எஜமானுடைய பணம் என் பொறுப்பில் உள்ளது. என் எஜமானின் பணம் என்னுடையது அல்ல. இருந்தாலும் நான் அவரிடம் கடன் பட்டிருப்பவர்களுக்கு நன்மை உண்டாக எதையாகிலும் செய்வேன். ஒருவேளை நான் என் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டால், நான் பண பொறுப்பில் இருக்கும்போது உதவி பெற்றவர்கள் என்னை அவர்களுடைய வீட்டில் ஏற்றுக்கொள்வார்கள். நான் எங்கு செல்வேன் என்று நினைக்கும் நேரத்தில் என்னிடத்தில் உதவி பெற்றவர்கள் என்னை உபசரிப்பார்கள் என்று உக்கிரானக்காரன் சிந்தனை செய்திருக்கக்கூடும். எஜமான் தன் உக்கிரானக்காரன் செய்ததை அறிந்து அவன் அநீதியுள்ளவனாய் காணப்பட்டதினால் அவனை கடிந்து கொள்ளாமல், அநீதியுள்ள உக்கிரானக்காரன் எதிர்காலத்தை குறித்து யோசிக்கக்கூடியவனாய் இருந்ததினால் அவனை புகழ்ந்தான். தான் வேலையை விட்டு நீக்கப்படும் போது தனக்கு ஒரு புகலிடம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பிறர் பணத்தை கொண்டு தனக்காக நண்பர்களை உண்டாக்கினான். அன்பானவர்களே, இதுவரை நாம் ஒரு உவமையை குறித்து சிந்தித்தோம். அதில் கூறப்பட்டுள்ள உண்மை மிகவும் ஆழமான ஒன்றாகும். இயேசு நம்மை பார்த்து கூறுகின்ற காரியம், அந்த உக்கிரானக்காரனைப் போலதான் நாமும் இருக்கிறோம். நம்மிடம் உள்ள அனைத்தும் மற்றொருவருக்கு சொந்தமானதாகும். நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கும் யாவற்றையும் நாம் மேற்பார்வைதான் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த உக்கிரானக்காரன் தான் நியாய தீர்ப்பு அடையப் போவதை அறிந்திருந்தது போல நாமும் இந்த உலகத்தை விட்டு மரித்து போவோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உக்கிரானத்துவம் எடுத்துக்கொள்ளப்படும். ஒரு நாள் உக்கிரானத்துவத்தை குறித்த கணக்கை நாம் ஒப்புவிக்க வேண்டும். அந்த அநீதியுள்ள உக்கிரானக்காரன் பதவியிலிருந்து தான் நீக்கப்படுவதை நன்கு அறிந்திருந்தது போல நாமும் ஒரு நாள் மரணத்தை சந்திப்போம் என்ற நம்பிக்கையுடன் வாழ வேண்டும். மரணத்தின் உண்மையை நன்கு அறிந்திருக்கும் நாம் நம்மை பற்றியும் நமக்கு உண்டான சம்பத்துக்களை பற்றியும் என்ன எண்ணம் கொண்டுள்ளோம்? பிரசங்கி புத்தகத்தில் எவ்விதம் சாலமோன் வாழ்க்கையின் அர்த்தத்தையும் நோக்கத்தையும் தேடி அலைகிறான் என்பதை நினைவில் கொண்டு வருவோம். அவன் செல்வங்களுக்காய் முயற்சி செய்தான். அதனால் உலகின் பெரிய செல்வந்தனாக மாறினான். ஒரு நாள் செல்வத்துடன் வாழ்ந்த அவனை மரணத்தின் உண்மை எதிர்கொண்டது. அப்பொழுது அவன் சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? ஒரு நாள் மரிக்கப் போகிறேன். நான் சேர்த்து வைத்த செல்வங்களை செலவிடுவது யார்? அவைகளின் மேல் எனக்கு எந்த விதத்திலும் அதிகாரம் கிடையாது. நான் கஷ்டப்பட்டு சேர்த்த செல்வங்களை ஒரு முட்டாள் செலவழித்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று சாலமோன் கூறினான். இந்த உலகத்தில் நாம் சேமித்து வைத்திருக்கும் செல்வங்கள் அல்லது சொத்துக்களின் அடிப்படையில் மரணத்தின் உண்மையை நாம் சிந்திப்போமேயானால் உலக பிரகாரமான பொருட்களின் மீதுள்ள நம்முடைய மதிப்பீட்டில் மாற்றம் ஏற்படலாம். இந்த உவமையின் மூலம் நமக்கு வரும் வேண்டுகோள் மிகவும் மகத்துவமான ஒன்றாகும். நாம் சிந்தித்த உக்கிரானக்காரன் 2 சூழ்நிலையில் வாழ்ந்தான். முதல் சூழ்நிலையில் அவனுக்கென்று ஒரு வேலை இருந்தது. சொத்துக்கள் மேல் ஆதிக்கம் அதிகாரம் கொண்டவனாய் இருந்தான். ஆனால் அவனது 2வது சூழ்நிலையில் தன் எஜமான் சொத்துக்கள் மேல் ஆதிக்கமும் அதிகாரமும் இல்லாதவனாய் தன் பொறுப்பிலிருந்து நீக்கப்படுவதை அறிந்திருந்தான். அவன் முதல் சூழ்நிலையில் வாழும்போதே தன்னிடம் கொடுக்கப்பட்டிருந்த செல்வங்களை கொண்டு அநேக நண்பர்களை சம்பாதித்தான். காரணம், அந்த நண்பர்கள் அவனது 2வது சூழ்நிலையில் வேலை இல்லாமல் வாழும் நேரத்தில் உதவி செய்வார்கள் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. இந்த உவமையின் மூலம் நம்மிடம் இயேசு விடுவிக்கும் வேண்டுகோள் என்னவென்றால், உங்களுக்கென்று ஒரு வாழ்க்கை இருக்கிறது. உங்களுக்காக சில சொத்துக்கள் உள்ளன. நீங்கள்
திறமையுடையவர்களாகவும் சரீர சுகமுடையவர்களாகவும் தாளந்துகள் நிறைந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். உங்களிடம் இருக்கும் எல்லாவற்றிற்கும் நீங்களே உக்ரானக்காரர்கள். அனைத்தையும் நீங்கள்தான் மேற்பார்வை செய்கின்றீர்கள். உங்களிடம் காணப்படுபவைகள் யாவும் கர்த்தருடையது. ஆனால் நிர்வாகம் செய்வது நீங்கள். உக்ரானக்காரன் தண்டிக்கப்படும் சூழ்நிலைக்கு தள்ளப்படும் நிலைக்கு வந்தது போல நீங்களும் ஒரு நாள் மரிக்கும் சூழ்நிலைக்கு வருவீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து காரியங்களுக்கு மேல் உங்களுக்கு இருக்கும் ஆதிக்கம் இல்லாமற் போகும் காலம் வரும். ஆகவே நீங்கள் இப்பொழுது செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? தனக்கு சொந்தமல்லாத செல்வத்தை கொண்டு அந்த அநீதியுள்ள உக்ரானக்காரன் வருங்காலத்திற்காக நண்பர்களை சந்தித்தது போல நித்தியத்திற்காக உங்களிடம் உள்ள பொருட்களை அல்லது செல்வங்களை நீங்கள் உபயோகிக்க வேண்டும். அப்பொழுது மட்டுமே நீங்கள் நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் போது உங்களை வரவேற்பதற்காக நண்பர்கள் காத்து கொண்டிருப்பார்கள் என்பதே ஆகும். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு என்று இயேசு சொன்னார். இங்கு இயேசு மிக முக்கியமான கருத்தை கூறுகிறார். நித்திய வாழ்வில், அதாவது அடுத்த சூழ்நிலையில் வாழ்வதற்கு அநேக இடங்கள் உண்டு. இந்த நித்திய வீட்டில் வாழ்வதற்கு அநேக ஆத்துமாக்கள் வர வேண்டும். ஆத்துமாக்களை சம்பாதிப்பவன் புத்திமான். இக்கருத்தை தான் இந்த ஓமை நமக்கு சொல்லுகிறது. இந்த உலக சூழ்நிலையில் நமக்கு கொடுக்கப்பட்டவைகளை கொண்டு ஆத்துமாக்களை சம்பாதியுங்கள். அப்பொழுதுதான் நாம் மரித்த பின்பு நித்தியத்திற்கு செல்லும்போது நம்மை நித்திய ராஜ்யத்தில் வரவேற்க ஆத்துமாக்கள் இருக்கும். அங்குள்ள மக்கள் நம்மை பார்த்து, நீங்கள் ஒரு ஊழியக்காரருக்கு பண உதவி செய்தீர்கள், அவர் அந்த பணத்தை கொண்டு ஊழிய பயணம் செய்தார். அவ்விதம் அந்த ஊழியக்காரர் எங்கள் ஊருக்கு வரும்போது நான் இயேசுவை கண்டு கொண்டேன். நீங்கள் ஒருவேளை உங்கள் பணத்தை சரியாக பயன்படுத்தி இருக்காவிட்டால் நான் இந்த நித்திய நாட்டிற்கு வந்திருக்க வாய்ப்பு கிடைக்காமல் போயிருக்கும் என்று நம்மை பார்த்து கூறுவார். இந்த ஓமை நமக்கு சொல்லுகிற மற்றொரு செய்தி, நீங்கள் மரிக்கும்போது உங்களுக்கு சொந்தமானவைகளை நீங்கள் எடுத்துச் செல்ல முடியாது. இவ்வுலகத்தில் உள்ள பொருட்களின் மூலமாக நீங்கள் பரலோகத்தில் முதலீடு செய்ய முடியும் என்பதேயாகும். அன்பானவர்களே, இயேசுவுடன் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதில் நம்முடைய பங்கு என்ன? அல்லது இயேசுவின் திட்டத்தை நிறைவேற்ற அவருடன் இணைந்து ஊழியம் செய்ய நாம் விரும்புகிறோமா என்று சற்று யோசித்து பார்ப்போம். அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற விருப்பமுடையவர்களாக இருந்தால் முழு நேர ஊழியக்காரராகவோ, நற்செய்தி பணியாளனாகவோ, போதகராகவோ அல்லது பகுதி நேர ஊழியனாகவோ நம்மை ஒப்புக் கொடுப்போம். அல்லது நாம் இன்று படித்த ஓமையில் கற்றுக்கொண்டது போல தேவன் நம் கையில் கொடுத்திருக்கும் பொருட்களை கொண்டு உண்மையுள்ள உக்ரானக்காரர்களாக பரலோகத்தில் முதலீடு செய்ய முன் வருவோம். அதாவது இயேசு கிறிஸ்துவின் ஊழிய திட்டத்தில் பணி செய்யும் ஊழியக்காரர்களை, நற்செய்தி பணியாளர்களை, போதகர்களை தாங்க நம்மை ஒப்புக் கொடுப்போம். இயேசுவுடன் இணைந்து அவருடைய ஊழிய திட்டத்தை நிறைவேற்ற அநேக வழிகள் உள்ளன. அநேக வழிகளில் ஒன்று உண்மையுள்ள உக்ரானத்துடன் வாழ்வது. சிலர் இயேசுவின் போதனையில் 75% உக்ரானத்துவத்தை பற்றியே உள்ளது என்று கூறுகின்றனர். இதனால் இயேசு கிறிஸ்துவின் போதனைகள் பணத்தை குறித்த காரியங்களையே பேசுகிறது என கூற முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய 75% போதனைகள் ஒரு முக்கிய கருத்தால் நிறைந்து காணப்படுகிறது. அக்கருத்தை இப்போது கேட்கின்ற கேள்விகள் மூலம் தெரிந்து கொள்ளலாம். உங்கள் நேரத்தை எவ்விதம் செலவு செய்தீர்கள்? நீங்கள் ஒரு நோக்கத்துடன் வாழ்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் காணப்படும் வரங்கள், திறமைகள், தாளந்துகள், உடல் வலிமை, பணம் இவைகளை கொண்டு நீங்கள் செய்தது என்ன? புதிய ஏற்பாட்டை நன்கு கவனித்தால் இங்கு தசம பாகத்தை முக்கியப்படுத்தி பேசாமல் உக்ரானத்துவமே அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு பேசுகிறது. காரணம், நம்மிடம் உள்ள யாவும் தேவனுக்கு சொந்தமானது. ஒரு நாள் இயேசு நம்மிடம் கேட்க இருக்கும் கேள்வி என்ன தெரியுமா? ஏன் அதிகமான பொருட்களை உனக்கென்றே வைத்துக் கொண்டாய்? உன் தனிப்பட்ட வாழ்விற்கு அதிகமான பணத்தை செலவழியாதது ஏன்? உன்னிடம் கொடுக்கப்பட்ட செல்வம், பணம் எல்லாம் என்னுடையது. ஆனாலும் என் ஊழிய திட்டத்தை நிறைவேற்றும் காரியத்தில் நீங்கள் குறைந்த அளவை செலவழித்தீர்கள். இதற்கு காரணம் என்ன என்று இயேசு கிறிஸ்து நம்மிடம் கேட்பார். நீ உக்ரானக்காரனாய் இருப்பதற்கு தகுதியுடையவன் அல்ல. உன்னுடைய உக்ரான கணக்கை என்னிடம் ஒப்புவி என்று இயேசு நம்மை பார்த்து சொல்லும் காலம் வரும். உம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட காரியங்களை நீ எப்படி நிர்வாகம் செய்தாய்? என்னுடைய ஊழிய திட்டத்தை நிறைவேற்றும்படி என்னுடன் பணியாற்றுவதற்கு பொறுப்புடன் வாழ்ந்தாயா என்று இயேசு நம்மிடம் கேட்பார்.
அநீதியுள்ள உக்கிரானக்காரனை பற்றிய உவமையில் அநீதியுள்ள உக்கிரானக்காரன் தன் எஜமானால் மெச்சிக்கொள்ளப்படுவதை நாம் காணலாம். காரணம், அந்த உக்கிரானக்காரனின் பணியானது அந்த எஜமானுக்கு வருத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் தன் நிலையை அறிந்து அவன் செயல்பட்ட விதம் எஜமானை ஆச்சரியத்துக்குள்ளாக்கியது. அந்த உக்கிரானக்காரனின் வாழ்க்கையின் மூலம் நாம் அறிந்து கொள்கிற காரியம், நாமும் இயேசுவுடன் அவருடைய ஊழிய திட்டத்தில் பங்கு கொண்டு அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியும் என்பதே ஆகும். அநீதியுள்ள உக்கிரானக்காரனை குறித்த உவமையை இயேசு சொல்லி முடித்த பின்னர் சில வேண்டுகோள்களை அல்லது ஆலோசனைகளை கூறுவதை நாம் பார்க்கிறோம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாயிருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாயிருக்கிறான். அநீதியான உலகப் பொருட்களை பற்றி நீங்கள் உண்மையாயிராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? இங்கு இயேசு நம்மிடம் சொல்லுகிற உண்மை என்னவென்றால், நாம் பணத்தை செலவு செய்யும் விதத்தில் பொறுப்பற்றவர்களாக இருந்தால் தேவன் நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வதிக்க மாட்டார். இதற்காக ஒவ்வொரு விசுவாசியும் தங்கள் சொத்துக்களை எல்லாம் விற்றுவிட்டு துறவிகளாக மாறும்படி கூறவில்லை. ஆனால் கிறிஸ்துவை நேசிக்கும் ஒவ்வொரு தனிநபரும் ஒருவேளை பெரும் பணம் படைத்தவராய் இருந்தாலும் உக்கிரானத்துடனும் பொறுப்புடனும் வாழ வேண்டும் என்பதையே இந்த உவமை நமக்கு போதிக்கிறது. காரணம், எந்த ஒரு மனிதனின் சொத்துக்களும் தேவனுக்கு சொந்தமானது. ஒரு மனிதன் பெரிய கோடீஸ்வரனாக மாறுவானேயானால் அவன் இயேசுவுடன் இணைந்து அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகவே அவன் கோடீஸ்வரனாக மாறினான் என்ற உணர்வு இருக்க வேண்டும். இவ்விதம் இயேசு இந்த உவமையில் எதிரடையான கருத்தை பயன்படுத்தி நேரிடையான கருத்தை வெளிப்படுத்துகிறார். இதற்கு பின்பு இயேசு ஐஸ்வர்யவானை குறித்த மற்றொரு உவமையை சொல்கிறார். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து வந்தான். அவன் விலையேறப்பட்ட வஸ்திரங்களை அணியக்கூடவனாயிருந்தான். அவன் வாழ்க்கையில் எல்லாமே நிறைவாய் காணப்பட்டது. ஆனால் லாசரு என்று பெயர் கொண்ட மனிதன் ஐஸ்வர்யவனுடைய வீட்டின் வாசலிலே படுத்திருந்தான். அவனின் நிலைமை மிகவும் கொடியதாகவும் மோசமாகவும் இருந்தது. இந்த உவமை முழுவதையும் லூக்கா 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை வாசித்து பார்ப்போமேயானால் 3 விதமான காட்சிகளை பார்க்க முடியும். முதல் காட்சியில் மிகவும் சம்பூர்ணமாய் வாழ்ந்த ஐஸ்வர்யவானை பார்க்கிறோம். அவன் பட்டு படுக்கையில் தூங்கினான். தினமும் அவனுக்கென்று விருந்து நடத்தப்பட்டது. எல்லாவித செல்வமும் அவனிடம் இருந்தது. அவன் தினமும் வெளியே செல்லும் போது தன் வீட்டு வாசல் அருகே ஒரு பிச்சைக்காரனை கண்டான். அவன் உடம்பில் இருந்த பருக்களை நாய் நக்கினது. அவன் மிகவும் மோசமான நிலைமையில் வாழ்ந்து வந்தான். இவ்வாறாக முதல் காட்சியில் மிகவும் உன்னதமான நிலையில் வாழ்ந்த ஒரு ஐஸ்வர்யவானையும் மிகவும் தாழ்மையான நிலையில் வாழ்ந்த லாசரு என்ற பெயர் கொண்ட மனிதனையும் நாம் பார்க்கிறோம். இரண்டாவது காட்சியில் நாம் பார்த்த 2 மனிதர்களின் மரணத்தை காண்கிறோம். இருவரும் மரிக்கிறார்கள். உலகத்தில் வாழும் பணக்காரன், அறிவாளி, ஏழை, அறிவினன் எல்லாரும் ஒரு நாள் மரிக்க வேண்டும். மரணம் மனித இனம் முழுவதற்கும் பொதுவான காரணி என்று பிரசங்கி புத்தகத்தில் சாலமோன் ஞானி தெளிவாக கூறுகிறார். ஐஸ்வர்யவான் பட்டு வஸ்திரங்கள் நிறைந்த படுக்கையில் மரித்தான். அவனுடைய அடக்க ஆராதனை மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. லாசரு தான் படுத்திருந்த வாசல் அருகே மரித்து போனான். அவனது உடலானது அடக்கம் பண்ணப்படவில்லை. ஒருவேளை அந்த சடலமானது குப்பைகள், கழிவுகள் போடப்படும் இடத்தில் போடப்பட்டிருக்க வேண்டும். மூன்றாவது காட்சிக்குள் நாம் வரும்போது இந்த உவமையின் முக்கிய கருத்தை காண முடிகிறது. மூன்றாவது காட்சியில் நித்திய நிலையில் இருக்கிற 2 பேரையும் காண்கிறோம். பிச்சைக்காரனாகவும் மிகவும் கீழ்மட்டமான நிலையில் இருந்த லாசரு ஆபிரகாமின் மடியில், அதாவது ஆபிரகாமுடன் நெருங்கிய ஐக்கியம் கொண்டவனாய் இருக்கிறான். ஆனால் ஐஸ்வர்யவானோ நரகத்தில் இருக்கிறான். அவன் நிலைமை மிகவும் பரிதபிக்கக்கூடியதாக இருக்கிறது. 2 மனிதர்களிடையே மிக பெரிய பிளவு காணப்பட்டது. இப்பிளவு 2 பேரையும் இணைக்க முடியாத அளவில் இருந்தது. நரக வேதனையில் இருந்த ஐஸ்வர்யவான், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேன் என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் நீ இருக்கும் இடத்திலிருந்து
எங்களிடத்திற்கு வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றார். தன் நிலையை அறிந்து கொண்ட ஐஸ்வர்யவான் தன் 5 சகோதரர்கள் மேல் மிகுந்த அக்கறைப்பட்டு ஆபிரகாமை நோக்கி, தகப்பனே, நீர் லாசருவை மீண்டும் உலகத்திற்கு அனுப்பும். அவன் என் 5 சகோதரர்களிடமும் போய் இந்த நரக வேதனையை சொல்ல வேண்டும் என்றான். இங்கு பழைய ஏற்பாட்டில் உள்ள நியாயப்பிரமாணத்திற்கும் தீர்க்க தரிசன புத்தகங்களுக்கும் ஓர் உன்னத நிலை கொடுக்கப்படுவதை காண்கிறோம். ஆபிரகாம் ஐஸ்வர்யவானை நோக்கி, உங்கள் சகோதரர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றார். அதற்கு ஐஸ்வர்யவான் ஆபிரகாமை நோக்கி, அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிடத்திலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு ஆபிரகாம், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னார். உண்மையிலே இந்த ஓமையானது பயத்தை கொடுக்கிற ஓமையாக இருக்கிறது. நமக்கு பயத்தை கொடுக்கிற அநேக வார்த்தைகள் இந்த ஓமையின் 3வது காட்சியில் இடம்பெறுகிறது. எடுத்துக்காட்டாக, மகனே, பூமியில் நீ வாழ்ந்த முறையை நினைத்துப்பார் என்று ஆபிரகாம் ஐஸ்வர்யனை பார்த்து சொன்ன வார்த்தைகள் உண்மையிலே நம்மை மிகவும் பயத்துடன் சிந்திக்க வைக்கிறது. ஒரு மனிதனின் முடிவிலே நித்திய தண்டனைக்கு போவானே, ஆனால் அவன் நித்திய காலமாய் எந்த நிலையில் இருப்பான் என்பதை இந்த ஓமை சுட்டி காட்டுகிறது. இந்த ஓமையில்தான் நரக ஆக்கினையை குறித்தும் நரக வேதனையை குறித்தும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இந்த நித்திய ஆக்கினையில் ஐஸ்வர்யவானுக்கு இருந்த பலவித பயங்கரமான காரியங்களில் ஒன்று அவனது ஞாபக சக்தி. அந்த ஞாபக சக்தியின் மூலமாக தான் உலகத்தில் வாழ்ந்த முறையை என்றென்றைக்கும் யோசிக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டான். இந்த ஓமையானது ஒரு பெரிய எதிரடையான எடுத்துக்காட்டை நமக்கு சொல்லுகிறது. அநீதியுள்ள உக்ரானக்காரன் ஓமை மூலமாக நாம் கற்றுக்கொண்ட அறைகூவல், உங்கள் வசம் கொடுக்கப்பட்ட எல்லாவித நன்மைகள் மூலமாக நீங்கள் உண்மையுடன் பெரிய ஊழியத்தை நிறைவேற்றுவதில் பங்கு கொண்டிருக்கிறீர்களா என்பதாகும். இந்த ஓமையில் கூறப்பட்ட சவாலை ஏற்றுக்கொள்ளாமல் மேசியாவின் ஊழிய திட்டத்தில் பங்கு கொள்ளாத மனிதனின் நிலையை ஐஸ்வர்யவான் லாசரு ஓமை படம் பிடித்து காட்டுகிறது. அந்த ஐஸ்வர்யவான் தன் வீட்டின் வாசலில் அமர்ந்திருந்த லாசருவை குறித்து அக்கறையற்றவனாயிருந்தான். அன்பானவர்களே, இன்றைய உலகில் அநேகர் லாசருவின் சூழ்நிலையில் வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் இயேசுவின் திட்டத்தை நிறைவேற்ற நாமும் இயேசுடன் செயல்படும் ஒரு ஊழியக்காரராக மாறுவோமா? இயேசுடன் இணைந்து இந்த உலகத்தில் பார்வையற்று இருக்கும் மக்களுக்கு பார்வையையும், கட்டுண்ட மக்களுக்கு விடுதலையையும், உடைப்பட்டு நொறுக்கப்பட்ட மக்களுக்கு சுகத்தையும் நம்மால் கொடுக்க முடியுமா? அடுத்ததாக, லூக்கா ஒரு மருத்துவராக இருப்பதன் காரணத்தால் நல்ல சமாரியன் ஓமையை எழுதியுள்ளார். இந்த ஓமையை நாம் லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். இந்த ஓமையில் ஒரு மனிதன் கள்ளர்களால் அடிக்கப்பட்டு குற்றுயிரான நிலையில் விடப்படுகிறான். வழியில் காயப்பட்டு இருந்த அந்த மனிதனை கடந்து அநேக மக்கள் சென்றனர். முதலில் ஒரு லேவியனும் ஒரு ஆசாரியனும் அவனை கடந்து செல்லும் போது அவனுக்கு ஏற்பட்ட பிரச்சனையை குறித்து உதட்டளவில் கரிசனை கொண்டனர். அடிபட்டு கிடக்கும் மனிதனுக்கு தாங்கள் உதவினால் ஆலயத்திற்கு செல்வது தாமதமாகிவிடும் என்றும் தங்களை மீண்டும் சுத்தம் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படும் என்றும் எண்ணி காயப்பட்டு கிடந்த மனிதனுக்கு அவர்கள் உதவி செய்யவில்லை. ஆனால் சமாரியன் ஒருவன் அந்த மனிதனை கடந்து செல்லும்போது சாகும் தருவாயில் கிடந்த மனிதனை கண்டு அந்த மனிதனின் காயங்களை கட்டி தன் சொந்த வாகனத்தின் மீது ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு வந்தான். சத்திரத்தில் இருந்த பொறுப்பானவரிடம் அந்த மனிதனின் செலவுக்கு தேவையான பணத்தை கொடுத்தான். அதன் பின்பு சமாரியன் சத்திரக்காரனிடம் சொன்ன காரியம் மிகவும் கரிசனை நிறைந்த வார்த்தைகளாகும். சமாரியன் சத்திரத்தானை நோக்கி அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றும் கூறினான். நல்ல சமாரியன் ஓமையின் மூலமாக இயேசு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். எனக்கு ஒரு ஊழிய திட்டம் உண்டு, எனக்கென்று ஒரு ஊழியம் உள்ளது, வாழ்க்கை தத்துவமும் என்னிடம் உள்ளது. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை பசியுடன் காயப்பட்டு இருக்கும் மக்கள் மத்தியில் ஊழியம் செய்யும்படி அபிஷேகித்து இருக்கிறார். என் ஊழிய திட்டத்தை நிறைவேற்றவும் என் ஊழிய திட்டத்திற்காக வேண்டுகோள் கொடுக்கவும் உங்களை போன்ற மக்கள் எனக்கு வேண்டும். என்னுடைய கொள்கையை, என்னுடைய ஊழிய திட்டத்தை, என்னுடைய ஊழியத்தை நிறைவேற்ற என்னுடன் நீங்கள் உடன் ஊழியர்களாக மாறுவீர்களா என்று கேட்கிறார். நம்மை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுப்போமா? நம்மை கொண்டு
பெரிய காரியங்களை செய்ய தேவன் விருப்பமுள்ளவராயிருக்கிறார். இந்நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். எங்கள் முகவரி: வேத பாடசாலை, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத பாடசாலை, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு.